தக்காளி செடி வந்து பார்த்தீங்கன்னா, 2 மாசத்துக்கு முன்னாடியே நல்லா எரு போட்டு நட்டதுனால ஓரளவுக்கு நல்லா மகசூல் குடுத்துருந்துச்சு. சரி எல்லாம் பழம் வந்து பழுத்திருக்கான்னு வந்து பார்த்தா, ஒரே ஒரு செடியில மட்டும் ஒரு பழம் வந்து பழுத்துருந்துச்சு. அது வந்து அந்த பூச்சிக்கடின்றதுனால அந்த பழம் வந்து பழுத்துருந்துச்சு. பழம் பழுக்கிறதுக்குன்னு ஒரு 10 நாள் ஆகும். வெயில் அடிக்கிறதுனால சீக்கிரமாவே எல்லாம் வந்து பழுத்துக்கும். சரி அப்படியே காடெல்லாம் சுத்தி போலான்னு சொல்லிட்டு வந்தேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, வாழை மரத்துல வந்து மொந்த வாழை இருந்துச்சு. வாழைக்காய் நல்லாவே திரண்டுக்கு வந்துச்சு. ஆனா இன்னும் பழுக்கல. பீர்க்கங்காய் தோட்டத்துல காயெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அப்பா அவர் செடியில நட்டு விட்டுருந்தாரு. அவருக்கு நல்லா கொத்து கொத்தா புடிச்சிருந்துச்சு. இதுக்கு முன்னாடி வந்து பீக்கன் செடி இருந்ததுனால, அதோட டேப்லயே வந்து நெட்டு விட்டதுனால, கொடி பூரா வந்து மேல வந்து அப்படியே படர்ந்துக்குச்சு. அறுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். சரி அப்படியே வந்து கீழ வந்து தக்காளி செடி நட்டதுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தள்ளிங்காயெல்லாம் நட்டு விட்டுருந்தாரு அப்பா. அது வந்து நல்லாவே காய் காய்ச்சிருந்துச்சு. அப்படியே அந்த பீக்கங்காய் வந்து முடிஞ்சிருச்சுங்களே தோட்டம்லாம். அது ஏதோ ஒரு ஒரு காய் வந்து அப்படியே வச்சிருந்துச்சு. அதிலேயே வந்து சொரக்காய் செடி நட்டு விட்டுருந்தோம். அந்த காய் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருந்துச்சு. வீட்டுக்கு தேவையான வந்து காய்கறிலாம் எங்கேயுமே வெளிய வாங்க தேவையில்ல. நாங்க வந்து இங்கேயே தோட்டத்திலேயே எல்லாமே பறிச்சுக்கிறோங்க. தள்ளஞ்செடி கூட நல்லா கொடியேறி காய் வச்சிருந்துச்சு. அப்புறம் தேங்காய் மரத்துல நல்லாவே காப்பு புடிச்சிருந்துச்சு இந்த வருஷம். அப்புறம் வந்து வரப்பெல்லாம் சும்மா இருக்கு இல்லையா? அது எல்லாமே வாழைக்கன்னு நட்டு விட்டுருந்தேன். அதுவும் நல்லாவே வளர்ந்துருந்துச்சு. இன்னும் 2 மாசத்துல வந்து அதுவும் கொலை போட்டுரும். உங்க வீட்லயும் இந்த மாரி இடம் இருந்துச்சுன்னா நெறைய செடிங்கள நட்டு விடுங்க. காய்கறி வெளியில வாங்க தேவையில்ல. நாமளே விளைஞ்சிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.